தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி திமுகவுக்கு வலுவான தொகுதியாக மாறியிருக்கும் நிலையில் தூத்துக்குடி, கோவில்பட்டி, ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் தொகுதி நிர்வாகிகளுடன் மட்டுமே சபரீசன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். கோவில்பட்டி தொகுதியில் மீண்டும் அதிமுகவே வெற்றி பெறும் என சர்வே சுட்டிக்காட்டியிருந்தாலும் அதன் தலையெழுத்தை நாம் மாற்றி காட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். ஒட்டப்பிடாரம் தொகுதியில் சீட்டு கிடைக்காததால் அதிருப்தியில் இருந்த எம்எல்ஏ சண்முகையா ஒதுங்கி இருந்தார். அவரை அழைத்து பேசிய சபரீசன், இந்த தேர்தலோடு அரசியல் முடிந்துவிடப் போவதில்லை, இன்னும் நிறைய காலம் இருக்கிறது, அப்போது இதைவிட பெரிய பதவிகள் கிடைக்கலாம், திமுக வேட்பாளர் ராமஜெயத்தின் வெற்றிக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதையடுத்து அவரின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு சுழன்று வருகிறார் சண்முகையா. தொடர்ந்து மதுரை சென்ற சபரீசன் ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து பேசியிருக்கிறார் என்றார்கள். இது குறித்து அமைச்சர் கீதா ஜீவனிடம் கேட்டோம். அப்படியா, நீங்கள் சொல்லித்தான் சபரீசன் இங்கு வந்ததே தெரியுது. அவர் வந்திருக்கலாம், ஆனால் எங்களிடம் எதுவும் பேசவில்லை என்று முடித்து கொண்டார். பெயர் வேண்டாம் என்று பேசிய திமுக நிர்வாகிகள், ஜெயலலிதா இருந்தவரை இந்த வேலையை சசிகலா நடராஜன் ஒவ்வொரு தேர்தலின் போதும் செய்வார், ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் நேரடி தொடர்பு கிடையாது என்று பேசுவார்கள். ஆனால் தேர்தல் வியூக வேலைகளையும் முக்கிய விஐபிகளை சந்திப்பதையும் அவர்தான் செய்தார். அவரை போலவே இப்போது சபரீசன் அந்த வேலையை செய்கிறார். திமுக வேட்பாளர் ஜெயிக்க வேண்டும், திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.